வாயா வா. என்னம்மா உட்காந்துட்ட? நாளைக்கு அந்த கட்டைப்பெட்டி காட்டுல இலை எடுக்கணும், அதான் ஆள் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆள் கிடைக்கல. வாயா வா. என்னம்மா உட்காந்துட்ட? நாளைக்கு அந்த கட்டைப்பெட்டி காட்டுல இலை எடுக்கணும், அதான் ஆள் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆள் கிடைக்கலையா? இல்லப்பா, எல்லாரும் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் 3 நாளைக்கு தொடர்ந்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி நம்மளே போய் எடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒத்தால எப்படி போவ? அங்க காட்டு எருமத்தோல வேற இருக்கே. அதுதாயா என்ன பண்றதுன்னு தெரியல, ஆளும் வேற இல்ல. சரி, ஃபேக்டரியில யாராவது கேட்டு பாக்குறேன். வேணாப்பா ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களை போய் நம்ம காட்டுல வேலை செய்ய கூப்பிட்டோம்னா அப்புறம் உடனே இது ஓனர் திட்ட போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்கம்மா, நான் வேணா கேட்டு பாக்குறேன். டீ சாப்பிடுறியாப்பா? ஏமா நீ எங்க எதுக்கு வைக்கிறீங்க? மல்லிகை கட்ட சொன்னா மல்லிகை வைக்க போகுது. இல்லப்பா, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போறது எதுக்கு அடுத்தவங்களை போயிட்டு நம்ம சிரமப்படுத்திக்கிட்டு? அடுத்தவங்களா? மல்லிகை அவகிட்ட சொல்றதுக்கு என்னம்மா சிரமம்? இல்லப்பா, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போறது. அட உட்காருங்கம்மா உட்காருங்க. மல்லிகா மல்லிகா டீ வச்சு எடுத்துட்டு வா. எப்படா காத்துக்கிட்டே இருப்பானுங்களா என்னமோ தெரியலப்போ. இப்போதான் எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சு அடுப்படியை தொடச்சி சரி ஒரு டீயை வச்சு குடிப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு டீயை வச்சா கை கட்டினது வாய் கட்டாத கதையா உடனே டீயா? ஐயோ, இதுக்கு மேலே எங்கே போய் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு டீயை வைக்காது, இதையே கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ ஆண்டவனே, அடுத்த ஜென்மம்னு வந்தால் சத்தியமாக என்னை பொம்பளையா மட்டும் பெத்துறாத சாமி. சி, என்ன வேலை! பிறந்த வீட்டில் கூட நான் இப்படி அடுப்படியில் வேலைக்காரி மாதிரி இருந்ததில்லை. இவங்க வெளியே வேலைக்கு போவேனான்னு சொல்லிவிட்டு முழு நேர வேலைக்காரியை எனக்கு வீட்டுக்கு ஆக்கி போட்டாங்க. மாப்பிளைக்கு போன் போட்டு பாத்தியாப்பா? நானும் 5-6 வாட்டி கூப்பிட்டோமா, போனே எடுக்கல. போன் எடுக்கலையா? அப்ப காலையில ஊருக்கு போயிட்டுன்னு சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் போனோன்னு சொன்னாரு. இப்ப எப்ப கிளம்புறாங்க தங்கச்சியும் அவருன்னு கேட்கத்தான் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் போனும் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. வேலையாகிது இருப்பாரு என்னவோ. இப்ப வேணா பண்ணி பாரு. இந்தா பண்ணி பாக்குறேம்மா. இவங்க 2 முட்டாளுங்கன்னா சரியா இருக்குது. அவங்க காரியம் ஆகிற வரைக்கும் தான் காலை பிடிப்பாங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிப்பாங்க. இதுங்க தான் மாற்றி மாற்றி மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்றாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. இங்கே வந்தால் மச்சான் மச்சான் மண்ணாங்கட்டின்னு சுற்றுவானுங்க. அங்கிட்டு போயிட்டாங்கன்னா இவங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. அது புரியுதா இவனுக்கு? இதுவே ஏன்னு நம்பிகளை இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினா வச்சா அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. அவங்கன்னா அப்படியே கசக்கும் பாவக்கா மாதிரி. இவங்கன்னா நீங்கள் செயல் செய்த வாடிக்கையாளர் உங்களது அழைப்பை ஏற்கவில்லை, நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை மீண்டும் முயற்சிக்கலாம். என்னன்னு தெரியலையே, ஒருவேளை கல்யாண வேலைனால அங்க இங்கன்னு அலையிறாரோ என்னவோ தெரியலையே. எங்கிட்டு தெரிஞ்சாலும் கரெக்டா இன்னைக்கு ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்து ஆகணும். ஏன்னா காலையில வேலைக்கு போய் ஆகணும். அந்த பையன் லீவு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆளை போட்டுருவேன். அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி தான் அனுப்புனேன். வாரேன்னு சொல்லிட்டாருல மாப்பிள்ள. அதெல்லாம் சொல்லிட்டாருமா. அப்ப வந்துருவாரு விடு. தங்கச்சியை கூட்டிட்டு வராரா என்னன்னு தெரியல. தங்கச்சி அப்படியே பிள்ளையும் கூட்டிட்டு வந்தா பரவாயில்ல தானே. ஆக்கிப்புறத்துக்கு தான் முழு நேர வேலைக்காரி நான் இருக்கேன்ல. ஊரையே கூட்டிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் ஆடை அறுத்து எல்லாரும் குடலு குந்தானின்னு எல்லாத்தையும் குழம்பு வச்சு பொரிச்சு தள்ளிடுறேன். நாங்க டீ அதுக்குள்ளேயே வச்சிட்டியா? நான் இப்பதான் எனக்கு குடிப்போன்னு வச்சேன், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. சரி, ஒண்ணுதான் வச்சிருக்க. அம்மாவுக்கு ஒண்ணு சேர்த்து வச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே? அடடா, எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, நீ குடி. அம்மாவுக்கு ஒண்ணு வச்சு எடுத்துட்டு வா. நம்மள ஒரு வழி ஆக்கவும் விட மாட்டான் போல இருக்கு. இப்பதான் அடுப்படியெல்லாம் தொடச்சு எடுத்தேன். போய் என்ன நின்னுகிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ குடி. தம்பி, எனக்கு ஒண்ணு வேணாண்டா. சரி மல்லிகா, ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா. இந்த டீல பாதி அம்மாவுக்கு ஊத்தி கொடுத்துரு. கட்டுனா பொண்டாட்டி ஆசைப்பட்டு டீ வச்சு இன்னைக்கு தான் உட்காந்து குடிப்போமேன்னு எடுத்தேன். அதுக்குள்ள மூக்கு வேர்த்து வந்துட்டான். என்னாலலாம் என்ன சொல்றதுனே தெரியல. அப்பனா நாளைக்கு உன் தங்கச்சி எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவளை கூட கூட்டிக்கிட்டு நான் காட்டில் போய் இலை எடுத்துட்டு வந்துருவேனப்பா. வேற உங்களுக்கு கொடுக்குற கூலியே உன் தங்கச்சி கொடுத்துட்டு போறது. ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? தங்கச்சி காடுகரையில வேலை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கம்முன்னு இருக்கட்டும் வீட்டோட. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களாம் இங்க வேலைக்கு தான் வராங்க, வேலைக்கு வரவங்கள போய் வீட்டுல வச்சுக்கிட்டு. ஏமா அங்கன்னா தங்கச்சிக்கு ஊருப்பட்ட வேலைம்மா. இங்க வந்து இருந்தா அது பாட்டு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். ஏதாவது போகும்போது நம்மள 5-10 கையில கொடுத்து விடுவான். உன் தங்கச்சி ஒத்துக்கிறாளா என்னையோ? ஏதோ பாப்போம். ஏங்க, அப்ப ஐயர்கிட்ட சொல்லிட்டு கல்யாணத்தை நல்லா பெருசா பிரம்மாண்டமா பண்ணணும். அதுக்கு எந்த மண்டபம் இங்கே என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சொந்தம் பந்தம் எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏது 18 பட்டியலையும் எந்தெந்த இடத்துல நம்ம சொந்த பந்தம் இருக்கோ எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் அழைக்கணும்.
லிஸ்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம நேரடியாக போக முடியலனாலும் ஆளுங்களை விட்டு போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு வர சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம ஊருப்பட்ட மொய் செஞ்சுருக்கோம். அந்த மொய்யெல்லாம் நம்ம எப்படி வசூலிக்கிறது? இன்ன வரைக்கும் நம்ம பையனுக்கு எந்த விசேஷமும் இல்லை. பொட்ட பிள்ளையா இருந்தால் கூட அந்த சீரு இந்த சீருன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். நம்ம பையனை பார்த்ததுனால ஒரு சீரும் வாங்க முடியல. இதுதான் அதுக்கு சரியான இது. அதனால் மொத்த இதுக்கும் சொல்லிடுங்க. அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்துட்டு நகை சீரெல்லாம் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். யார் யாருக்கு எம்பிட்டு நகை போட்டிருக்கேன் என்ன ஏதுன்னு. பத்திரிக்கை அடிக்கும் போதே அதில் கீரை எழுதிடுங்க. நமக்கு நாங்கள் வந்து சீர் செஞ்சுருக்கோம், அந்த சீரெல்லாம் திருப்பி செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லைன்னு வைங்க அப்புறம் எவனும் செய்ய மாட்டான். சும்மாவா வருது 1 ரூபா 2 ரூபா அவ்வளோ நகை நட்டு செஞ்சோம் எல்லாத்துக்கும் சீரு. நம்ம பையனுக்கு திருப்பி செய்யாமல் இருக்கட்டும். ஒருத்த வீடு விடாமல் மொத்த வீடையும் போயிட்டு கிளின்னு கிழிச்சு போடுறேன். அம்மா வாங்கியாடா? என்ன அங்கே காய உரிச்சு போடுறதுக்கு ஆள் வர சொன்னே வந்தானுங்களா? உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. மோட்ரு வேலை ரொம்ப நேரம் தண்ணி விட்டோம்னா பயிர் அழுகி போயிடும். கரெக்டாக 1 மணி நேரம் பார்த்து ஆஃப் பண்ணிட்டியா? இது காயெல்லாம் பறிச்சா பக்கத்துல இருந்து ஒரு ஆள் பார்க்கணும். இல்லைன்னு வை 4-5 காய அப்படியே ஒவ்வொன்றா உருவிக்கிட்டு போயிடுவானுங்க. அங்கேயே இருந்து அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. இங்கே வீட்டில் என்ன உனக்கு கழட்டுற வேலை? ஏமா முதல்ல நான் எதுக்கு வந்து நீங்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா? அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க உமா வீட்டில் 50 சவரன் போடணும்னு சொன்னீங்களா? ஓஹோ சொல்லிட்டாங்களா? சரி இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அம்மா அவங்க ஏழப்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியும் தானம்மா. அவங்களால எப்படி 50 சவரன் போட முடியும்? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட இல்லாத சொத்தா இல்ல நம்ம கிட்ட இல்லாத காசா நகையா? உமா கொண்டு வர நகை வச்சுதான் இந்த வீட்டுல என்ன பண்ண போற மாதிரி 50 சவரன் கேட்டிருக்கீங்க. தங்க வைக்கிற வேலைக்கு அவங்களால பண்ண முடியுமா? அதுக்கு என்னப்பா பண்ணணும் நானு? இங்க பாருங்கம்மா நகையெல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. ஏன்பா நீ இது எதுவும் போட போறியா? அம்மா அப்பா என்னப்பா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? இங்க பாரு, உங்க அப்பா ஊருக்கு வேணா பஞ்சாயத்து தலைவரா இருக்கானா. இந்த வீட்டுல அவர் வாயே திறக்க முடியாது, சரியா? அம்மா நீங்க சர்வாதிகாரம் பண்றீங்கம்மா. என்னடா அதிகாரம் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஊரு சொந்தம் பந்தம் முன்னாடி உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும், எம்பிட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருந்தேன். 100 சவரன் போட்டு பொண்ணெல்லாம் தயாரா இருக்க நேரத்துல நான் கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்லைன்னா சாவேன்னு சொல்லிவிட்டு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ நேரம் உன் இஷ்டப்படியெல்லாம் கேட்டேன். ஆனா இதுக்கப்புறம் உன் இஷ்டப்படியெல்லாம் என்னால கேட்க முடியாது. சவரன் போட்டா இந்த வீட்டுல அவன் மருமவ இல்லைன்னு வையி அவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் அடுத்த நிமிஷமே மனமடையில, தெரிஞ்சுக்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான் ஒண்ணு தலையாட்டு பொம்மை கிடையாது. ஓ அப்படிங்களாப்பா? நீங்க எது சொன்னாலும் நாங்க பொட்டி பம்பா கேட்டுக்கிட்டு அடங்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, உன் இஷ்ட வெங்காயத்துக்கெல்லாம் என்னால இங்க ஆட முடியாது. நான் சொன்னபடி இருந்தா அந்த பிள்ளைய கட்டுவ, அப்படி இல்லையா நான் உன்னை கட்டிக்கலாம் விட மாட்டேன், தெரிஞ்சுக்க. அப்ப நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணு, இல்ல நீ ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, சரியா? மிஞ்சி போனா என்ன பண்ணுவ? கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவ. அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையில்ல. என் கையில படிப்பு இருக்குமா? இந்த சொத்து பத்து தான் வச்சு நான் எல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க பாரு, படிப்பு இருக்கு, ஆனா சர்டிபிகேட் வேணும்ல. மொத்த சர்டிபிகேட் எரிச்சு போட்டானா என்னடா பண்ணுவ? என்னம்மா பிளாக்மெயில் பண்றீங்களா? நீ அப்படிதானப்பா பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்ட. கையறுத்துக்கு வேண்ட, அதை பண்ணிடுவேன்ற, இதை பண்ணிடுவேன்ற, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ பண்ணுவ. நாங்க அப்படியே எல்லாத்தையும் தலையாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறியா? டேய், நான் உன்னை பெத்தவ, உனக்கு இருக்கிற அதே திமுறை விட அதிகம் எனக்கு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட முடியாது. ஏதோ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன், சரி உனக்கு பிடிச்ச பிள்ளைய கட்டிக்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் நகை விஷயத்தில் நாங்கள் சொல்கிறதான் நடக்கணும். அப்படி இல்லைன்னு வையே மவனே, நீ எங்கிட்டு போனாலும் நிம்மதியாக வாழ முடியாது. ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியை அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். இந்த காடு கரை உங்கள்கிட்ட சொத்து சேர்த்து வச்சதுனால தான் ஊரில் எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்க. இல்லைன்னு வையே ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஏன் அந்த உமாலை எடுத்துக்கவ? இந்த ஊரில் எவனாவது அவளை மதிக்கிறாங்களா? ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தா மதிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? காசு, துட்டு, பணம், மணி. இம்புட்டியும் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன், புரியுதா? உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது என்னால. இதெல்லாம் இருந்தா கல்யாணம், அப்படி இல்லையா நான் சொல்ற பிள்ளையதான் நீ கட்டியே ஆகணும். என்னால முடியாதுமா. முடியாதுன்னா இப்பயே வீட்டை விட்டு கிளம்பு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை வெங்காயம் கிடையாது. சொத்தை மொத்தத்தையுமே எழுதி வச்சுட்டு நாங்க 2 பேரும் போயிடுவோம். உன்னை காலம் முழுக்க கஷ்டப்பட வச்சுட்டு, புரியுதா? நீ அம்பிட்டு சொகுசா வாழ்ந்த பையன்.
உன்னால் இந்த கூலி வேலை பார்த்தோ இல்லை மூட்டை தூக்கியோ காட்டு வேலை பார்த்தோலாம் உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது. வசதியான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட, இனி எக்காரணத்தை கொண்டு வசதி இல்லாத வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. புரியுதா? இதுக்கப்புறம் ஏதாவது என்கிட்ட பேசிக்கிட்டு வந்த அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏங்க வாங்குங்க. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒண்ணுமே இன்னும் வீட்டுக்கு வரலையா அவன்? இல்லைங்க, இன்னும் வீடு வரல. பெத்த தாய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடான்னதுக்கு அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்குன்னு சொல்லி உன்னை ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இன்னைக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்கான் பாத்தியா? எதிர்த்த வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு இது பண்ணலாமா? இவன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இந்த வேலையை பாப்பானா இவன்? எனக்குமே ஒன்றும் புரியலங்க. பாவம் அந்த பையன் எதிர்த்த வீட்டில். எனக்கே ரொம்ப சங்கட்டமா போச்சு. நம்ம பையன் கூடயே இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்துருக்கானேன்னு. இங்க பேரு 1000 தான் இருந்தாலும் பொட்ட பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனை என்னன்னு தெரியும். நான் சொன்னதை செஞ்சுட்டல. செஞ்சு தாங்க வச்சிருக்கேன். படுபாவி வந்துட்டியா? வா வா. அடியே உன் பையனுக்கு பசிக்குதா மாண்டி? போ அந்த ஆட்டுக்கறி குழம்பு எடுத்து வச்சிருக்கல்ல, நல்லி எலும்பா போட்டு தட்டு நிறைய கறி போட்டு கொஞ்சோண்டு சோறு போட்டு எடுத்துட்டு வா. என்னடா இது? வர்கீஸ், உனக்கு வந்து வாழப்படா. உங்க அப்பா இந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கிறதா? இருக்குல்ல, நாங்கெல்லாம் யாரு? அப்பவே அந்த மாதிரி தானே. இத எடுத்துட்டு வரேங்க. என்னங்க வெளியே நின்னுட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க சாமி. வாங்கப்பா, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கீங்க, அது வேகாத வெயில வெந்து போய் வந்திருக்கீங்க. வந்து உட்காருங்க வாங்க. அட வாங்க சாமி, எதுக்கு அங்கேயே நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. என்னப்பா வெயில் இந்த வருஷம் ஓவர் இல்ல? ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தா தான் நல்லா இருக்கும். 10 நாளைக்கு என்ன, இனி காலம் முழுக்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், உங்களை யாரும் கேட்க மாட்டோம். ஏன்னா நீங்க யார் கண்ணுக்கும் தெரியவும் மாட்டீங்க. என்னப்பா சொல்ற? இல்லப்பா, இந்த வெயில் காலம் வேற அதிகமாயி போச்சு. என்ன பண்றது, எல்லாருக்கும் இருக்க முடியல. இந்த ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் அங்கிட்டும் இங்கிட்டும் போனா கொஞ்சம் உடம்பு குழு குழுமையா இருக்கும். அது சொன்னப்பா. அதுவும் இங்க இருந்தோம்னா வேகாத வெளில வெந்து போயிருவோம். அங்கிட்ட எதுவும் போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல, அதுக்கு சொன்னப்பா. ஏ சிம்ரனே, பையன் பசியில வந்திருக்கான். சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா? சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம்பா உன் கடைசி ஆசை என்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, உன்னோட ஆசை உன் கனவு, அதை கேட்டேன். அதுவும் சரிதான்ப்பா. நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனா அப்படித்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமையா நீ எதுக்கு அம்பிட்டு கவலைப்படுற? 10 பேரை வச்சு உன்னை ஓட்டி எடுத்துட்டு போயிட மாட்டேன். நான் டபுள் மீனிங்காவா? அப்படின்னா வளர்ற பையன் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும் இல்லையா? சாப்பிடு. என்னங்கடா
பொரிச்ச கோழியே உங்களால திங்க முடியுது. இது இத்துளூண்டு சப்ப ஆடுதானே. அதெல்லாம் சாப்பிடலாம், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பூ, நீங்க சாப்பிடுங்க. என்ன வேடிக்கை, சாப்பிடுங்க ஐயா. இருக்கும்ல, கலந்தது அப்படி சாப்பிடுங்க. அது ஒண்ணு இல்லடா, பாசம் நேசம் ஆசை அக்கறைன்னு உங்க அம்மா எல்லாத்தையும் கலந்துகிட்டி செஞ்சிருக்கா. நானே 2 தட்டு முழுங்கிருக்கேன்னா பாரு. நீ சாப்பிடியா, நீ சாப்பிடு. இப்ப இறங்கும், அதுக்கப்புறம் உயிர் உன் உடம்ப விட்டு சல்லு சல்லு சல்லுன்னு போ. ஏண்டா ஊரை சுத்துவ, குடிச்சுக்கிட்டு ஆடுவ, எழுத்த வீட்டு பிள்ளைக்கு அவனுக்கும் நீ ஜோடி சேப்ப. உன்னையெல்லாம் நான் விட்டு வைப்பேன்னு நினைச்சியா? அதான்டா கலந்தாச்சு. ஆமாண்டா, ஒரேதான் கலந்தாச்சு. என்னடா உங்க அப்பா, என்ன உங்க அப்பா ஆடுற மட்டும் ஆடி கறக்கணும், பாடுற மட்டும் பாடி கறக்கணும். உன்ன மாதிரி உதவாக்குறையெல்லாம் உன் ரூட்டுக்கே போய் கெடுக்கணும்னு தாண்டா மொத்தத்தையும் கலந்தாச்சு. மவனே, நீ எங்கிட்டு போனாலும் தப்பிக்க முடியாது. குடிய கெடுத்த பாவி, நீ எல்லாம் உயிரோட இருக்கிறது இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. போய் சேர்றதுதான் நல்லது. குடிச்சுக்கிட்ட ஆடுற குடி இருக்குடி மாப்பிள்ள, உனக்கு எங்கிட்டு போனாலும் நீ தப்பிக்க முடியாது. என்னடா பண்றதுன்னே ஒன்றும் புரியல. இந்த பையன் நகை போட முடியாது, இந்த கல்யாணம் பண்ணணும்னா எல்லாத்தையும் வித்தாகணும்னு சொல்றான். என்ன பண்றது ஒன்றும் புரியலையே ஆண்டவா. என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? பொட்ட பிள்ளைங்களை வீட்டில் வச்சிருக்கிறது அடிமடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்படியாவது அவளை கரை சேர்த்துடலான்னு பார்த்தா எத்தனை பிரச்சனை. வாழ்க்கையே வெறுத்து போகுது போ. கடவுளை, உன்னை விட்டா நான் யாருக்கிட்டானு போய் கேட்பேன் வைப்பேன். என் பையன் எப்படியாவது மனசு மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இத்தனை வருஷம் அந்த பிள்ளைய பார்த்துட்டு போனவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு. போதாத குறைக்கு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இவளுக்கு பிடிக்கிறது இல்லை, இவளுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு இவளை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அலங்காரம் பண்ணி கடைசியில் அவள் கஷ்டப்பட்டது தான் மிச்சம். இந்த மாப்பிள்ளையாவது அவளுக்கு செட் ஆகி அவள் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்கு தான்ப்பா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க வேற 50 சவரன் போடலன்னா மாப்பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா என் புள்ள வாழ்க்கையே வெறுத்து போயிடுவா. அதை நினைக்கவா? நகைப்பட முடியாம பையன் தடுமாறிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கவா? ஐயோ ஆண்டவனே, இதுதான் காடு கரையெல்லாம் வித்தோம்னா ஏதோ ஒரு பணம் கிடைக்கும், அதை வச்சு நகை நட்டு போடலாம்னு சொன்னான். அதுவும் இந்த பையன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். எப்படியாவது நீ தான் பாருன்னு புரியணும். என் புருஷன் இருந்திருந்தா எந்த கவலையும் இல்லை. அந்த மனுஷன் என்கிட்டாவது அலைஞ்சு திரிஞ்சாவது நகையை போட்டு பிள்ளையை கட்டி கொடுத்துருவான். அந்த மனுஷன் இல்லைன்னோடையும் இன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணன்றதே கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு எனக்கு எதுக்கு தான் பொம்பளை பிள்ளைய கொடுத்தேன்னு தெரியல. பொம்பளை பிள்ளைய பாட்டுக்கு கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தெடுத்தேன். இன்னைக்கு அதுகளுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது கையில் 10 காசு இல்லாம நாய்ப்படாத பாடா இருக்கு. ஐயோ ஆண்டவனே, உன்னதான் நம்பி இருக்கேன். எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்.
என் குடும்பத்துல எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாம் நல்லா இருக்கணும். நான் ஜாகிரத்துக்குள்ள எப்படியாவது என் புள்ள கல்யாணத்தை பார்த்துட்டு செத்துறணும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை சாமி.